பொதுவா எல்லாருமே டபரால செய்வாங்க பிரியாணி. நாங்க வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல செய்ய போறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டேஸ்டியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 4 தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா, 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து 2 பாக்கெட் பட்டை லவங்கம், அப்புறம் 2 பிரியாணி மசாலா பாக்கெட். ஒரு பாக்கெட் 20 கிராம் 2 பாக்கெட். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அது லைட்டாக ஹீட் ஆன பிறகு பட்டை லவங்கம் பாக்கெட் அதெல்லாம் உடச்சி போட்டு பிரிஞ்சி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா லைட் ப்ரௌனிஷாக வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின ஸ்டேஜ் வந்த பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை அது கூட வந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா போடணும். 2 பாக்கெட்டும் கொட்டிடணும், 40 கிராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. பிராண தோலை உரிச்சிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கோங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு ப்ரானை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த கிரேவியாக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும்போது அதை லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு அரிசி இப்போ ஊற வைங்க. இப்போ ஊற வச்சா தான் நல்லா ரைஸ் வந்து குச்சி குச்சியாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வந்துடும். அதனால் ரைஸ் குக்கரில் வந்துட்டு 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ நம்ம வந்து 4 கிளாஸ் அரிசி போட போகிறோம். அப்போனா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி வந்து லைட்டாக அலசணும். ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். லைட்டாக அலசிட்டு அரிசியும் போட்டுட்டு நம்ம செஞ்ச கிரேவியை அப்படியே அந்த தண்ணியிலேயே ஊற்றிடணும். அரிசி தண்ணி கிரேவி போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான். நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ரைஸ் குக்கரில் போட்டுக்கணும். கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து கிரேவியில் நம்ம போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ ரைஸ் குக்கரில் வந்து அரிசி தண்ணி கிரேவியெல்லாம் நம்ம போட்ட பிறகு லைட்டாக கிளறி விட்டுருங்க, ரொம்ப கிளற வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கில் வச்சு விட்டுருணும். கொஞ்சம் 15 மினிட்ஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து வார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ரான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.